தில்லியில் ஜந்தர் மந்தரில் கரப்பான் பூச்சி கட்சியால் துவங்கப்பட்ட மாணவர் போராட்டம் இன்று நாடு முழுவதும் பரவியுள்ளது. பல மாநிலங்களில் மாணவர்கள், இளைஞர்கள் நீட்டுக்கு எதிராகவும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராகவும் தங்களது குரல்களை சாலையில் இறங்கி பதிவு செய்து வருகின்றனர். கடந்த ஜூலை 20 போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட தடியடிதான் இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தியுள்ளது என்றே சொல்லலாம். நாடாளுமன்றத்தை நோக்கிய பேரணியில் ஈடுபட்ட இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மீது நடத்தப்பட்ட தடியடி இணையத்தில் வைரலாக பேசப்பட்டு வருகிறது. பெண்கள், சிறுவர்கள் என அனைவரையும் காவல்துறையினர் தாக்கியதும், பலரை கைது செய்ததும், பேட்ச் இல்லாத காவல் சீருடை அணிந்தவர்கள் நடத்திய சராமாரி தாக்குதல்களும் இணையத்தில் வீடியோவாக பரவி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அந்த வீடியோக்களில் இந்திய இளைஞர்களிடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒன்றாக கைது செய்யப்பட்ட இளைஞர்களை கொண்டு சென்ற வாகனத்தை ஒற்றை ஆளாக மலையில் தடுத்து நிறுத்திய பெண்தான். சுற்றிலும் காவல்துறையினர் கண்ணில் பட்டவர்கள் அனைவர் மீதும் தடியடி நடத்தி கொண்டிருக்க, இந்த பெண் ஒற்றை கையால் காவல்துறை வாகனத்தை தடுத்து நிறுத்திய வீடியோ பலரையும் வியப்பில் ஆழ்த்தியது. உலகம் முழுவதும் சமூக வலைதளங்களிலும் செய்திகளிலும் இந்த வீடியோவும் புகைப்படங்களும் வைரலானது. தற்போது இந்தியா முழுவதும் நடக்கும் போராட்டங்களில் இந்த புகைப்படம் தான் பதாகைகளாகவும் பெரிய பேனர்களாகவும் வைக்கப்பட்டுள்ளன. யார் இந்த புரட்சி வீராங்கனை? போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களை கைது செய்ய வாரண்ட் இருக்கிறதா என கேட்டபோது காவலர்களிடம் தடுமாற்றம் தெரிந்தது. அப்போதுதான் ஏதாவது செய்து அவர்களை தடுக்க வேண்டும் என முடிவு செய்தேன் என்கிறார் மும்பையைச் சேர்ந்த மாடலும் தொழில் முனைவருமான ரியா. சிறிது நேரத்தில் அங்கிருந்த மற்ற இளைஞர்களும் அவருடன் சேர்ந்து கொண்டனர். ஒற்றை கையால் காவல்துறையை நிறுத்திய இந்த துணிச்சலான பெண்ணை சமூக வலைதளங்கள் கொண்டாட ஆரம்பித்தன. இந்திய இளைஞர்களின் எதிர்காலத்திற்காக கூடியிருக்கும் அத்தனை பேருடன் தனது குரலையும் பதிவு செய்ய நினைத்ததாக கூறும் அவரது வீடியோ இணையத்தில் பரவ ஆரம்பித்த அந்த இரவு முழுவதும் கொஞ்சம் கூட தன்னால் தூங்க முடியவில்லை என்கிறார் ரியா. தனது தந்தையும் இந்த போராட்டத்திற்கும் தனக்கும் முழு ஆதரவு அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தனது வீடியோக்களை பகிரும் பலரும் இது பிரபலமாவதற்காக திட்டமிட்டு நடத்தப்பட்ட நாடகம் எனவும் கூறுகிறார்கள். ஆனால் அதை பற்றி தனக்கு கவலை இல்லை என்கிறார். இந்த அரசு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களையும், இளைஞர்களையும், பெண்களையும் நண்பர்களாக பார்க்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்துகிறார். எந்த அரசியல் கட்சியுடனும் தன்னை அடையாளப்படுத்த விரும்பவில்லை என கூறும் ரியா, அரசியல் கட்சிகள் தனது வீடியோ மற்றும் புகைப்படங்களை பகிர்வதை நிறுத்திவிட்டு அந்த போராட்டத்தில் காவல்துறை நடத்திய தாக்குதல்களையும் அங்கு நடந்த கொடுமைகளையும் அதிகமாக பகிர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். இணையத்தில் பேசப்படுவது போல் நான் நண்பர்களுடன் அந்த போராட்டத்திற்கு வரவில்லை, தனியாளாகத்தான் வந்தேன். அந்த வேனில் கைது செய்யப்பட்ட யாரையுமே எனக்கு தெரியாது எனவும் ஆச்சரியப்படுத்துகிறார் இந்த துணிச்சலான ரியா. கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை வெறும் வார்த்தைகளை நம்பி போராட்டத்தை நிறுத்தக்கூடாது எனவும், மாற்றங்களை கண்ணில் காணும் வரை இந்த போராட்டம் தொடர வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். போராட்டத்திற்கு தனி ஆளாக வந்த பெண்ணின் துணிச்சலான இந்த செயலும் இவரை போலவே போராட்டத்தில் களமிறங்கி காவல்துறையின் தாக்குதல்களிலிருந்து சக போராட்டக்காரர்களை காத்த பெண்களின் வீடியோக்களும் இணையத்தில் பரவி வருகின்றன. அவர்களின் புகைப்படங்கள் இந்தியா முழுவதும் புரட்சியின் அடையாளமாக மாறியுள்ளன. சமூக வலைதள பதிவுகள் முதல் சாலையில் வைக்கப்படும் கட்டவுட்டுகள் வரை இவர்கள்தான் போராட்டத்தின் அடையாளமாக இடம்பெற்றுள்ளனர். இந்த போராட்டத்தின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாகவும், இந்த போராட்டத்தின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றாகவும் ரியாவும் மற்ற துணிச்சலான பெண்களும் உருவெடுத்துள்ளார்கள்.